அடே சொல்லுடா, இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீ அப்பா இல்லல்ல, இது நம்ம குடும்பத்து வாரிசு இல்லல்ல, சொல்லுடா. அது மட்டும் நீ உண்மைன்னு நீ சொல்லு. அதுக்கப்புறம் இவளுக்கு ரெண்டு பத்தி சீவகட்டை எடுத்து அடிச்சு வீட்டை விட்டு துரத்துறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க? வந்தா உங்களை சீவகட்டையில அடிப்பேன், விளக்கமத்துல அடிப்பேன்னு. கொஞ்சமாவது மரியாதையா பேசி பழகு. உங்களுக்கு என்ன வெளிய தலகாட்ட முடியல? எனக்கு மட்டும் என்ன வெளியே எங்கிட்டும் போய் நிக்க முடியுதா? எல்லாத்துக்கிட்டையும் நானும் அசிங்கப்பட்டு தான் நிக்கிறேன். என்ன பண்ணி தொலைறது? புள்ளைய பெத்துட்டான், தென்னைய பெத்தா இளநீர், புள்ளைய பெத்தா கண்ணீர்ன்ற கதையா எல்லாத்தையும் பொறுத்து தானே போய்கிட்டு இருக்கேன். நீயாவது 4 செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ள கிடக்குற. நான் வெளியில போறேன் வாரேன், 4 போக்குவரத்துக்கு எங்கேயும் எனக்கு அங்க இங்கேயும் அலையும் போது எம்பிட்டு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அம்பட்டி கடந்து தானே போய்கிட்டு இருக்கு. நான் ஒண்ணும் பேசிடக்கூடாது இவள. அவ மூஞ்ச பார்த்தா கூட விடியா மூஞ்சி. வீட்டுக்கு வந்த புள்ளைய அப்படி இப்படின்னு சொல்லாதேன்னு சொல்லிட்டேன், சரியா? இத்தனை நாள் எப்படியோ இப்ப நம்ம கூப்பிட்டு இருக்கோம், அதனால வந்திருக்காங்க. இன்னையோட என்ன ஏதுன்னு தெரிஞ்சிரும்ல. ஏ அமுதா, என்னன்னு சொல்லுடி. வீட்டுக்கு வந்து சொல்றேன்னு சொன்னேன். இவளுக கிட்ட எல்லாம் பேச்சவங்க நான் எனக்கு தலை எடுத்து வெங்காயமா? உன்னை யாரடி வர சொன்னா? உன்னை யார் வர சொன்னா? போடி முதல்ல வெளியே. ஏடி உன் புருஷன் கூப்பிட்டதுனால தாண்டி நாங்க வந்திருக்கோம். இல்லைன்னா எனக்கு நீங்க வந்து நிக்கணும், எனக்கு என்ன தலையெழுத்தா? என் புருஷன் எனக்கு எல்லாம் வாங்கி போட்டு எல்லாம் அம்பிட்டு செஞ்சு வச்சிருக்காரு. இங்க வந்து நிக்கணும்னு எந்த வெங்காயமும் எனக்கு கிடையாது. முதல்ல இந்த மனுஷனை சொல்லணும். ரோட்ல போறத எடுத்து வீட்டுக்குள்ள விட்டுட்டு இப்ப குத்துது குடையுதுன்னு நான் தான் கிடக்குறேன். இங்க பாரு, யார பத்தி என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்க? உன்னை பத்தி பேசுறேன். என்ன கிடைச்சீங்க? மூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, உன் இஷ்டத்துக்கு வள 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 வளன்னு பேசிக்கிட்டு இருக்க. ஏமா என்னமா ஆச்சு? ஏய் என்னடா ஆச்சு? என்ன ரிப்போர்ட்ல வந்துச்சு? மாமா, இந்த குழந்தை இந்த சிரிக்கிறது அதெல்லாம் நீ பேர எங்கிட்டாவது போய் வச்சுக்க. என்ன ஏதுன்னு மட்டும் சொல்லு. இந்த குழந்தை வேற யாரும் இல்ல மாமா, உங்க பையனோடது தான். இந்த குழந்தைக்கு அப்பா உங்க பையன் தான். இந்த குடும்பத்தோட வாரிசு என் குழந்தை தான். ஏங்க இது பொய்யுங்க, இது பொய். எந்த கோவில்ல வேணாலும் நான் அடிச்சு சத்தியம் பண்ணுவேன். இவளுக்கு காசு கொடுத்து ஏதோ ஏமாத்திட்டாளுங்க. இது இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. என் புள்ள அந்த மாதிரி கிடையாது. ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி போட்டச்சான் தாப்பா. நல்லா இருக்குது. உங்க பையன் ஒண்ணும் தெரியாதவன், விரல வாயில வச்சா கூட கடிக்க தெரியாது, பாலை கூட குடிக்க தெரியாத மாதிரி பேசுவீங்க. ஆனா பீரே அடிக்கிறாருல்ல, அப்புறம் என்ன? வாய மூடி. வந்த ரிப்போர்ட்ல தான் உங்க ஊவாயே மூடி போச்சுல்ல. ஏய் என்னடா சொல்றாங்க? ஆமாப்பா, அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா. ஏங்க எதுக்கு பவன் அடிக்கிறீங்க? அரைஞ்சு போடுன்னு சொல்லிட்டேன், வாய மூடிக்கிட்டு இருந்துக்க. உருக்கி பயலே, அந்த குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு தெரிஞ்சும் இத்தனை நாளா நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சியா நீ? நான் கூட அந்த பிள்ளைய சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். இத்தனையும் பண்ணிவிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்க. இதுல உங்க ஆத்தா வேற உனக்கு முழு நேர சப்போர்ட். பொறுக்கி பயலே, உன்னால பாருடா நான் எந்த நிலைமையில வந்து நிக்கிறேன்னு. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து உங்க பையன் எங்க பிள்ளைய வா வெளியே போய் சுத்துவான், வா போய் ஊரை சுத்துவான், வா ரூமுக்கு போடுவான், அப்படி இப்படின்னா உங்க பையன் தூக்கிக்கிட்டு ஊட்டிக்கிட்டு சித்துனேன். இப்ப என்னமோ ஒண்ணும் தெரியாதவன் மாதிரி நடிச்சேன். அதான் கடவுள் இருக்காருல்ல, அரசன் அன்று கேட்பான் தெய்வம் நின்று கேட்கணும் சரியா நிரூபிச்சுட்டாருல்ல. பாருங்க, இத ரொம்ப பெருமைன்னு பேத்திக்கிட்டு தெரியாதீங்க, சரியா? தப்பு பண்ணுனது 2 பிள்ளைங்களும் தான். பையன் வந்து இப்படி கூப்பிடுறானா ஒரு பொம்பளை பிள்ளைய லட்சணமா எப்படி இருந்திருக்கணும்? வீட்டோட இருந்திருக்கணுமா இல்லையா? ஏற்கனவே உங்க புள்ள அசிங்கம் பிடிச்சவ, இதுல வேற கேவலம் கேட்டு மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ணி ஊர் முழுக்க நார் அடிச்சு இந்த பெருமை வெங்காயத்தை வேற பெருமையா பேசிக்கிறீங்க. வெளியே சொன்னா வெக்க கேடு. ஏண்டா நீ எல்லாம் சோத்தை தானே சாப்பிடுற, இல்ல வேற எதுவும் சாப்பிடுறியாடா? ஒரு பொம்பளை பிள்ளைய இந்த மாதிரி உன்னை நம்பி அனுப்புற பிள்ளைய எப்படி இந்த மாதிரி உனக்கு பண்ண தோணுச்சு? அதுவும் இவ்வளவும் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இங்க பெத்தவங்கள்ட்ட நடிச்ச பாத்தியா? அந்த இடத்துல நிக்கிறடா நீ. எவ்வளவு கேவலமானவன்டா நீ. இதைதான் நாங்க சொல்லி உனக்கு கொடுத்து வளர்த்தோமா? இத்தனை நாள் வரைக்கும் அந்த புள்ளதான் தப்பான புள்ளன்னு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீயே தப்பானவன்னு இப்பதான்டா தெரியுது. எனக்கு யாரு தப்பு பண்ணாலும் ஒண்ணுதான், சரியா? ஒழுங்கு மரியாதை அந்த குடும்பத்துல மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளுன்னு பாருங்க. எதுக்கு என் பிள்ளை மன்னிப்பு கேட்கணும்? என் பிள்ளை எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் அவன் கேட்க மாட்டான். தொலைச்சு கட்டி போடுவேன். இத்தனை நாளா அந்த வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்ப யாருன்னு தெரியாத அளவுக்கு இவன் பண்ணிவிட்டு 2 பேரும் ஆட்டம் கட்டிட்டு இப்போ ஒண்ணும் இல்லாம நடிக்கிறீங்களா? 2 பேரும் எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க இத்தனை நாளா. வயிற்றுல வளர்ந்த குழந்தை இந்த உலகத்துக்கே வரல, அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு எவ்வளவு கேவலமான பேரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க. நீயும் கூட போய் இருந்துட்டு அசிங்கமா இருக்குடா.
ஒரு பொண்ணை நம்ம கூட கல்யாணத்துக்கு முன்னாடி அனுப்புறாங்கன்னா உன் மேல இருக்க நம்பிக்கையிலையும் பெத்தவங்க எங்க மேல இருக்க நம்பிக்கையும் தான் மொத்த நம்பிக்கையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டல. இன்னமும் இந்த புள்ள டிவி நியூஸ் பேப்பர் கீப்பர்னு போய் அலையில வைக்கலன்னா இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இந்த பிள்ளையவே தான் நம்ம தப்பா பேசி முதல்ல அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுடா. மன்னிச்சிருங்க. குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே என் புள்ள என் வீட்டுல இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இனி அவன் இங்க இருக்கலாம் தானே? இருக்கலாமா? புள்ள இங்கே இருக்கட்டும். முடியாது முடியாது முடியவே முடியாது. நான் உசுரோட இருக்க இது நடக்கவே நடக்காது. முடியாது நடக்காதுன்னா போய் செத்துரு போ. இங்க பாருங்கம்மா, என் பையன் பண்ணினது தப்பு தான். அது எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே உங்க புள்ள இந்த வீட்டோட இருக்கும், சரிங்களா? இனி இங்க எந்த கஷ்டமும் வராது. நீங்க தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கு போங்க. இனி இந்த வீட்டுல இந்த பிரச்சனையே வேண்டாம், எல்லாம் நார்மலா இருக்கட்டும். அரவிந்த், என்ன சமைக்கட்டும்? ஏய், என்ன விடிஞ்சதுமே வேலைய ஆரம்பிச்சிட்டியா? இல்ல, என்ன சமைக்கிறது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அதுவும் இல்லாம மாமாலாம் இருக்காங்க, அத்தையும் வேற இன்ன வரைக்கும் வீட்டுக்கே வராம இருக்காங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. சமைச்சு சாப்பாடாவது கொண்டு போய் கொடுப்போன்னு தான். அதெல்லாம் அப்பா கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காரு, வந்துருவாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எதை பத்தி? இல்ல, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அத்தையும் மாமாவும் நம்மளை ஏத்துக்கல. அவங்க நம்மளை புரிஞ்சுக்காம இருக்காங்க. ஆனா ஒரு நாள் நம்மளை புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் அரவிந்த் நானுமே இருக்கேன். அதனால அவங்களும் இப்போ வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு ஆசையில் இருக்காருன்னு நீ வேற சொன்ன. அதுக்காக காசு சேர்த்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன். அந்த காசுலேயும் வேற நகை எடுத்துட்டாங்க. அதை வச்சு கூட ஏதாவது ஒன்று பண்ணலாம். அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தெரியல. எப்படியும் உன் அக்கௌண்ட்டில் இத்தனை நாளாக சேவிங்ஸ் அமௌண்ட்டுன்னு இருக்கும்ல, அதெல்லாம் இருக்குடா. அந்த சேவிங்ஸ் அமௌண்ட் எதுவுமே நமக்கு வேண்டாம், சரியா? அதை மொத்தத்தையும் அத்தைக்கிட்டையும் மாமாட்டையும் நம்ம கொடுத்துருவோம், அவங்களே வச்சுக்கிட்டோம். என்னடா சொல்ற? உண்மையை தான் சொல்கிறேன். பாவம், அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கஷ்டத்தோட கஷ்டமா நம்ம எதுக்கு அவங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கணும்? அதுவும் இல்லாமல் அவங்க நம்மளை படிக்க வச்சு இவ்வளோ தூரம் ஆளாக்கியிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம் தான், சரியா? இவங்க அதை செய்யணும் இதை செய்யணுன்றதுல அதை மொத்தத்தையும் அவங்களுக்கே கொடுத்துருவோம். அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும்ல. அதானே, இப்பயே மாமியார் குடும்பத்துக்கு தூபம் போட ஆரம்பிச்சிட்டியா? வக்கத்த குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்து இப்ப மொத்தத்தையும் இங்க இருந்து கொடுக்கணுமா? அடியே, யாரெல்லாம் இதெல்லாம் சொல்லணுன்ற அவஸ்தையே இல்லாம போச்சு பாத்தியா? ஏன் நான் ஒண்ணும் இல்லாம வந்து இருந்தனோ? ஏண்டி, என்னைக்கும் பழச நினைச்சு பாக்கணும்டி. புதுசு வந்தோடனே பழச மறந்துடக்கூடாது, சரியா? ஓவரா ஆடாத. எத்தனை நாள் போய் கக்கூசு கழுவி இருப்ப. அப்பெல்லாம் தெரியலையா நீங்க வக்கத்த குடும்பம்னு? நீங்க தான் பரம்பரை பணக்கார குடும்பமாச்சு. ஏன் அன்னைக்கு அந்த காசை எடுத்து செலவு பண்ணி நீங்க நல்லா இருந்திருக்கிறது? நடிச்சுக்கிட்ட திரிவாளுக. மாமியாரு நாயாச்சுன்னா போதும், தலையில கொம்பு வந்து நீட்டிக்கிட்டு வந்துருமோ. வேலை என்னமோ அதை பாரு. அது என்னன்னு தெரியலடி. இத்தனை நாளா இந்த புள்ளைய பேசின பழகுன, அப்பெல்லாம் நல்லா தான் இருந்த. வீட்டுக்கு மருமகன்னு வந்த உடனே ஏண்டி உங்களுக்கு கொம்பு முளைச்சிருது? யாரு கொம்ப நறுக்கி விடுவேன் பாத்துக்க. எங்க ஆத்தா இருந்திருக்கணும், அதுதான் உனக்கு சரியான ஆளு. நிமிஷத்துக்கு நிமிஷம் பேய் ஓட்டும் பாரு, அப்படியே கிட்டுக்கு புடிதான். சும்மா வாய் மூடிட்டு போய் அங்கிட்டு. அடைய, உண்மையாதான்டி சொல்றேன். எங்க ஆத்தா இருந்தா நீ இப்படி பேசுவியா? ஒரு காலத்துல நான் இருந்த மாடசாமி இப்ப இல்ல. உள்ள தலையெடுத்துட்டான். அவன் ஒரு நல்ல நன்மை இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு தான் அமைதியா இருக்கேன். மருமக வந்தாச்சு, நம்ம குடிச்சோம்னா புள்ள மதிக்காதுன்னு. இப்பயும் ஒன்னும் இல்ல. என் பையன்கிட்ட ஒரு 500 ரூபா வாங்கிட்டு போய் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் ஏறுற வரைக்கும் ஒண்ணு கிடுக்குன்னு ஏத்திக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்க, குட்டுமையா புடிச்சு சும்மா நறுக்குன்னு வாயிலேயே குத்துவேன், தெரியுமில்ல? என்னை குத்தி விட்டு ஜெயில போய் கம்பி என்னதான் போறப்பாரு. அடி போடி. வீட்டுக்கு வாடினா வந்த உடனே வம்புழுக்கிறான் மூக்கு வேர்த்தவன். ஏய் தம்பி, நீ எடுத்த முடிவு சரிதான்டா. பிள்ளைக்கு அவங்க அப்பா அம்மா கிட்டே அந்த காசை கொடுக்கட்டும். பாவம், அவங்களுக்கு கஷ்டப்படுற குடும்பம் தானே. ஆமா, இங்க ஒன்னும் கொண்டு வரல. இருக்கிறதையாவது வச்சு ஏதோ ஒரு பண்ட மாத்திரம் வாங்கலாம்னா அதுக்கும் துப்பு இல்ல. ஐயா, எமாடி மருமவளே, கண்ணுக்குள்ள எதுவும் டேங்கர் லாரி எதுவும் வச்சிருக்கிறியா? தண்ணி லாரி எதுவும்? ஒரு வார்த்தை சொன்னா துப்பு தண்ணி வருது. குடத்தை எடுத்துட்டு வந்து பிடிக்கவா நானு? அப்படியே அந்த உடனே போய் குடத்தை எடுத்துட்டு ஓடியாடுற. என்னம்மா நீ படிச்ச பிள்ளையா இருந்துகிட்டு இப்படி அழுவுற? மாமியார்காரி ஒரு வார்த்தை பேசுனா நம்ம 2 வார்த்தை பேசணும். நீ பேசுற பேச்சுல துண்டாங்காலம் துணியங்களும் நம்ம ஓடணும். அப்படி இருப்பியா? அதை விட்டுப்பட்டு அழுதுகிட்டு கிடக்குற. இதுக்கு தான் என்னை வர சொன்னியா நீ? அடியே, உன்னை வர சொன்னது எதுக்குன்னா, அங்க பாத்திரம் மண்டலம் ஊர் படத்து குமிஞ்சு போய் கிடக்குது. அதெல்லாம் கழுவுன்னு வைக்கணும். வீட்டுல அப்படியே உக்காந்துட்டு இருக்க, எவன் அதெல்லாம் கழுவுறது? படிச்ச புள்ள, நல்ல குடமுள்ள புள்ள, அவ எம்புட்டு வேலைய பாப்பா. அதான் அதெல்லாம் கழுவி போட வர சொன்னேன். போய் அந்த பண்ட பாத்திரத்துல கழுவு. அதுக்கு வேற ஆளை பாரு. இத கழுவுறதுக்கு நான் அங்க இருந்து வரணுமா? எனக்கு இந்த தலையெழுத்து வெங்காயமா? அடியே, என்ன தலையெழுத்து வெங்காயம்? அந்த வீடு என்னோடது. இந்த வீடு கட்டி இருக்கிறது இடம் என்னுடையது.
நான் நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன்னை அடிச்சு இப்பயும் உங்க அண்ணன் வீட்டுக்கு துரத்தி போடுவேன். உன் நொன்னை இனிமேலும் உன்னைய பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் கழுவி ஊற்றி அனுப்பிட்டான் உன்னைய. அதுக்கப்புறம் நீ இங்கே தான் கடைசி வரைக்கும் கஞ்சி குடிச்சாகணும். அதுவும் மருமக கையில தான் கஞ்சி குடிச்சாகணும். நீ பேசுகிற பேச்சுக்கு கடைசி காலத்தில் அந்த கஞ்சி கூட உனக்கு கிடைக்குமான்னு தெரியல. போனா போதுன்னு மருமகளை தாஜா பண்ணிக்கிட்டு அப்படியே ஓட்டிரு காலத்தை. அதை விட்டுவிட்டு குடு குடுன்னு ஏதாவது ஒன்று பண்ணுனேன்னு வையி, குடு குடுன்னு அடிச்சு துரத்தி போடுவேன். அப்புறமேட்டு களி திங்க வேண்டிதான் நீ. ஆட்டமா கட்டுறீங்களா? ஆட்டம் இருங்க இருங்க, உங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் ஆட்டம் காட்டுறேன். நான் படுத்துற கொடுமையில இவளே வீட்டை விட்டு ஓடணும். அப்புறம் தெரியும் என் தங்கத்தை எப்படி கூட்டிட்டு வரணும்னு. அத்தாடி ஆத்தா, 75,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கானே, இவெல்லாம் மனுஷனா? இவங்க 2 பேரும் நைஸா ஒன்றும் தெரியாத மாதிரி கலந்துக்கிட்டு வந்துட்டாங்க. இவன் 75,000 செலவு பண்ணியிருக்கானே. ஆத்தாடி ஆத்தா, இந்த கிழவி இருக்கிறதுக்கு இப்போ செத்து தொலையலாமே, உயிரோட இருந்துக்கிட்டு நம்மளை போட்டு பாடா படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காளே. ஐயோ ஐயோ ஐயோ, 75,000 முனிக்கிட்டு தான் குள்ளு கண்ணு மாதிரி வந்து படுத்து கிடக்குதா இது? எப்போ பார்த்தாலும் மருமகனும் பிள்ளைக்குமே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. மருமகன் கஷ்டம்னு வந்தா கலந்துக்கிட்டு ஓடி வந்துடுறான். இவளும் கலந்துக்கிட்டு ஓடி வந்துட்டா. கேட்டா பிள்ளைத்தாச்சி பிள்ளையா உண்டாகிறதுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு. என்னென்ன நடிப்பு நடிச்சுக்கிட்டு தெரியறாங்க. என் வீட்டு பணமெல்லாம் இப்படியே போகுதே. ஐயோ ஐயோ ஐயோ, நானும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன். அதுக்கு நாளைக்கு நகை நட்டு சேர்க்கணும். நகை விலை வேற ஊறுபட்டது போய்க்கு விலை ஏறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியானா? புள்ள இப்போ என்ன வளர்ந்தா போச்சு, என்ன வயசுக்கா வந்து போச்சு, உன் நகை சேர்க்கணும்னு அலையிற அப்படின்னு ஏன் வாயை மூடுறானே. இப்படி அக்கா காரிக்கு ஆஸ்பத்திரி செலவு, மாமனுக்கு வேலை வெட்டி, இவளுக்கு ஆஸ்பத்திரி செலவுன்னு மொத்த குடும்பத்துக்கு அழிச்சா நாளைக்கு ஏன் புள்ள எங்கே போய் நிற்கிறது? விடக்கூடாது. அம்மா சொன்ன மாதிரியே இவளுகளுக்கெல்லாம் கூடவே இருந்து கும்மி அடிச்சு விட்டாரன். இரு, முதல்ல இருந்ததுக்கு இப்போ குடும்பமே என்ன நம்புது. என்னை நம்புறதுனால இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னு பாரு. ஒவ்வொருத்தரைய வெட்டி 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 விட்டு என் புருஷனை என் கைக்குள்ளே போட்டு மொத்த குடும்பத்தையும் அடித்து துரத்திட்டு என் புருஷன் சம்பாத்தியம் மொத்தமும் நானே வாங்குறேன். இருங்க அண்ணே, விடுங்கண்ணே. எதுக்குண்ணே அதையே நினைச்சு இப்படி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே குடி ஓவரா போச்சு. விடுங்க. இத்தனை நாள் குடிக்காம இருந்து இப்படி ஒரே இதை 10 பாட்டில் குடிச்சிக்கணும், உங்களுக்கு தான் உடம்பு கெட்டு போகும். விடுங்கண்ணே. முடியாது. நான் எதுக்கு வாழணும்? இல்ல, நான் எதுக்கு வாழணும்? இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? செத்து போறேன். யாருக்கும் பாரமே வேண்டாம். அண்ணே, குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கதானே செய்யும். புள்ள என்ன தப்பான முடிவு எடுத்துட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த பையன் ரொம்ப நல்ல பையனே. நானே பல தடவை பார்த்திருக்கேன். அந்த பையன் ரொம்ப தங்கமான பையனே. நான் எல்லாரும் நல்லதுன்னு நினைச்சேன். ஆனா என்னையும் ஏமாத்தி போட்டான். இதுக்கு அவன் அனுபவிப்பான். அவன் கண்டிப்பா அனுபவிப்பான். சரி விடுங்க, மணி ஆகி போச்சு. அக்கா வேற உங்களை காணணும்னு தேடிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போலாம் வாங்க. முடியாது, நான் வீட்டுக்கு போக மாட்டேன். இனி நான் வீட்டுக்கு போறதாம இல்லை. அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு செஞ்சாலும் நன்றின்றதே இருக்கிறது இல்லை. நான் எதுக்கு போகணும்? போக மாட்டேன். ஏற்கனவே மணி ஆயிடுச்சு. இதுல நீங்க வேற இங்க உட்காந்துட்டு ஏனே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கண்ணே, முதல்ல வீட்டுக்கு வாங்க. உங்களை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனதான் சரிப்பட்டு வரும். வாங்க, முதல்ல வீட்டுல வேற தேடிட்டு இருப்பாங்க. கையிடுறா, நான் வரமாட்டேன்டாங்க. வரமாட்டேன், என்ன விடு, நான் வரல. ஏண்டா இன்னும் அப்பாவை காணண்டா, என்னன்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறியா? பயமா இருக்குடா. காலையிலே கோவத்துல 1 ரூபா கூட சாப்பிடவே இல்லை. சோறு போட்டு கொடுத்ததை கூட தூக்கி வீசிட்டு போயிட்டாருடா. சங்கட்டமா இருக்குடா. போடா. ஐயோ கடவுளே, என்ன பாச்சு அவருக்கு? என் புள்ள மேல கையறி இப்பதான் வந்துட்டா நடிச்சுக்கிட்டு. ஐயோ, என் பிள்ளைய எப்படி வளர்த்தேன். ஐயோ, குடிகாரனா வந்து நிக்கிறானே. படுபாவி எல்லாம் உங்களால தாண்டி. ஆட்டம் கட்டி நீங்களாடி எல்லாம் சேர்ந்துக்கிட்ட ஆட்டம். இன்னைக்கு என் பிள்ளை எப்படி வந்து கிடக்குறாரு பாருடி. கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு குடிச்சுட்டு. எல்லாம் உங்களால தாண்டி, உங்களால தான். அம்மா, எதுக்குமா இப்ப போய் அவங்கள அப்படி பேசுறீங்க? பாவல்லையா அவங்களுக்கும் தானே வருத்தம் இருக்கு. வாய முறானி. அத்தை, ஏற்கனவே அவரை காணலன்னு சொல்லி இன்ன வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்கு. அவரை பார்த்தோன்னே தான் எனக்கு போன உசிரே திரும்ப வந்திருக்கு. ஏன் நீங்க வேற பேசி பேசி என்ன கொல்றீங்க? தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் கம்மனு இருங்க. நடிக்காதடி, நடிக்காத. நீ எல்லாம் கூட்டு கணவாணி தான். பிள்ளைய அப்படியே அசால்ட்டா அனுப்பி வச்சுட்டு நல்லாமே நடிக்கிறல்ல நீ. என் பிள்ளைய இப்படி ஆளாக்குனது காரணமே நீங்க தாண்டி. குடிக்காம பொறுப்போட இருந்தான் பையன். நல்லா சுரண்டி தின்னுபிட்டு என் பையனை இப்படி பண்ணிட்டீங்கல்ல. அத்தை, ஏன் இப்படி பேசுறீங்க? அவரோட காசுல 10 ரூபா கூட நான் ஆசைப்பட்டது கிடையாது அத்தை. என் பையன் காசு கொண்டு வந்தோனையுமே உங்க கைக்கு மோதிரம் போடுறேன் நானே. கடைசியில அவன் கைக்கு தூக்கு கயிறை போட வச்சிட்டீங்களேடி. வாய மூடுங்க அத்தை. வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்னமோ எங்க அம்மா அவ்வளவு காசு சம்பாதிச்சு வாங்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தத்துல நீங்களும் உங்க பிள்ளையும் உங்க பையன்கிட்ட இருந்து வாங்கினதே மறந்துட்டு பேசாதீங்க எதையும்.
ஏடா சின்ன கொடுக்கு நீ என்கிட்ட எல்லாம் பேசுறியா நீ? புள்ள பூச்சி வாயிலான்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த அளவுக்கு பேசுற நீ. அப்படிதான் பேசுவேன். எங்க அம்மாவை பத்தி பேசுவீங்க, அப்படிதான் பேசுவேன். உங்க பையன் கொழுப்பெடுத்து குடிச்சிட்டு வந்ததுக்கு எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? ஏன் எங்க அம்மாவுக்கு வருத்தம் இல்லையா? எப்படியா இருந்தாலும் 10 மாசம் சுமந்து பெற்றவங்க, அவங்களுக்கு வலி வேதனை இல்லாமயே இருக்கும். என் அம்மா கஷ்டம் இருக்க தானே செய்யும். உங்க பையன் குடிச்சிட்டு வந்த மாதிரி எங்க அம்மாவும் குடிச்சிட்டு ஆடுனா குடும்பமா இருக்குமா? ஏய் வாயை மூடுறா. என்னால மூட முடியாது. உங்களுக்கு வேணா உங்க வாயை நீங்க மூடுங்க. வாயை ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். டேய் அவங்க மனசு வருத்தத்துல பேசிட்டு இருக்காங்கடா, நீ ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? பின்ன என்னண்ணே, பாத்துட்டு இருக்கீங்கல்ல, எங்க அம்மா எவ்வளவு அழுதுட்டு இருக்கு தெரியுமா? இன்ன வரைக்கும் எங்க அப்பாவை காணலன்னு போய் பாத்துட்டு வாடா மனுஷன் ஏதாவது பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கிடக்குது. இது நல்லா குத்துக்கலாட்டு தின்னு போட்டு டிவியை பாத்துக்கிட்டு இருந்துட்டு எங்க அப்பா பத்தி நீ நடிச்சிட்டு தெரிஞ்சா எனக்கு கோவம் வராதா? காலையில இருந்து எத்தனை வட்டு உள்ள இறக்குனீங்க. பிள்ளைய காணலன்னு சொல்லிட்டு ஏதாவது வருத்தம் இருந்துச்சா உங்களுக்கு? ஆனா எங்க அம்மா காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்குது. அப்படி இருக்கும்போது பேசுறாங்க, அப்பதான் பேச்சு. இந்த நடிப்பு வெங்காயத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்க பையன் உங்க புள்ள அவங்க கிட்ட வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க. என்னடி உன் பிள்ளைய பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? விடியட்டும் உடலாம் கழுத்தை பிடிச்சி வெளியே தலை சொல்றேன் இருங்க. நான் என்னத்த பண்ணேன்? ஏன் இப்படி கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு அப்பாயி, எங்க அம்மாவை இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன்னு வையே, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணுவ? என்ன அடிப்பியா? உங்களை அடிச்சு அந்த பாவத்தை தூக்கிட்டு போற அளவுக்கு நான் ஒண்ணும் இது கிடையாது, சரியா? என்ன கர்மாவை நான் நம்புறேன். உங்களை மாதிரி ஒருத்தர் பழிக்கு பழி வாங்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அவங்க பண்ற தப்புக்கு கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குண்டான தண்டனையை அது கண்டிப்பா கொடுக்கும், சரியா? இன்னைக்கு நீங்க எங்க அம்மாவை இப்படியெல்லாம் பண்றதுக்கு கடைசி காலத்துல நீங்க உங்க புள்ள வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட போறீங்க பாருங்க. வீட்டுக்கு வந்த மருமவளை கஷ்டப்படுத்துறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதே கஷ்டம் நாளைக்கு உங்க பிள்ளைக்கு வரும், அப்ப புரியும். முளைச்சு 3 நாளா விடல, நீ எல்லாம் சாப விடுறியா? ஓ, உங்க பிள்ளைக்கு நான் சாபம் விட்டனா உங்களுக்கு வலிக்குது. எத்தனை நாள் எங்க அம்மாவுக்கு நீங்க சாபம் விட்டுருவீங்க? பெத்த வேறு பத்திக்கிட்டு எரியுது. என் பிள்ளை இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்றீங்களே, அப்ப எங்க அம்மாவுக்கு வலிக்காதா? இன்னொரு தடவை எங்க அம்மாவை ஏதாவது பேசுனீங்க அப்புறம் போனா போது நீங்க என்ன எங்க அம்மாவை தூக்கி வீசுறது? உங்க எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு நான் எங்க அம்மாவை தனியா கூட்டிட்டு போய் வச்சு பாத்துக்க தெரியும். என் கையிலயும் உழைப்பு இருக்கு. எங்க அம்மா இந்த வீட்டுல தானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாப்பிடணும். நான் மாசம் 10,000 சம்பாதிக்கிறேன், அது போதும். 2000க்கு வீட்டு வாடகை கட்டினா எங்க அம்மா வீட்டுல வச்சு கஞ்சி ஊத்துவேன். அப்படியா? விடியட்டும் விடிஞ்ச உனையும் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தலை சொல்றேன் இரு. சொல்லு கிளவி, வாங்கட்டெல்லாம் இதுக்கு மேல பேச முடியாது. இதுக்கு மேல ஏதாவது